ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நமக்காக பேசுவார், நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைப்பார். சுற்றிலும் இருக்கிற அத்தனை போராட்டங்களை கண்டு கலங்காதிருங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அந்த காலைகளில் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அவரை நம்பியிருக்கிறபடியால். ஹல்லேலூயா. அவர்கள் என்றால் அதற்கு முந்தின வசனம் நீதிமான்களை குறித்து பேசுகிறது. நீதிமான்களுக்கு தேவன் எல்லா நிலையிலும் உதவி செய்வார், விடுவிப்பார். காரணம், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறார். இன்றைக்கு நாம் யாரை நம்பியிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீதி வாழ்க்கை வாழ்கிறோமோ, துன்மார்க்கமாய், கர்த்தருக்கு பிரியமில்லாமல், பின்மாற்றமாய், கர்த்தரை விட்டு தூரமாய், ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல், உலகத்தோடு ஒத்த வேஷத்திலே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவரும் பாவமும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுக்கு விரோதமாகவே நாம் போராடி கொண்டிருக்கிறோமா? கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாய் பிடிவாதமாய் இருக்கிறோமா? அல்லது கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்காமல், தேவனை தேடாமல், மனம் போன போக்கிலே கர்த்தரை நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிரச்சனைகள் இன்னும் முடிவுக்கு வராததுக்கு காரணம், இன்னும் நாம் சில காரியத்திலிருந்து விடுதலையாகிறதுக்கு காரணம், இன்னும் நம்முடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் கையின் பிரயாசத்தில் சில மாற்றங்கள் வராததுக்கு காரணம், நாம் அவரை நம்பி இன்னைக்கு வரைக்கும் செயல்படாமல், அவரையே நாம் சார்ந்திருக்காமல் போராடுவது தான். பிரியமானவர்களே, நீதிமானுடைய வாழ்க்கை என்ன? நீதிமான் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால் பனையை போல செழிப்பான், அவன் மனது திடமாய் இருக்கும், அவன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி தைரியமாய் இருப்பான் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அவர்களை துன்மார்க்கருடைய கை, இன்னைக்கு பூமி எங்களும் துன்மார்க்கம், பிசாசின் கூட்டத்தை குறிக்கிறது. இன்றைக்கு பிசாசு கொல்லுகிறவன், அழிக்கிறவன், இன்றைக்கு வியாதி, பலவீனம், போராட்டம், கடற்பிரச்சனை, இன்னைக்கு வேதனைப்படுத்துகிற நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். துன்மார்க்க ஆவி, எங்கும் குடி, வெறி, இச்சைகள், விபச்சாரம், இன்னைக்கு பயங்கரமான போராட்டங்களை கொண்டு வருகிற துன்மார்க்க ஆவிகள் குடும்பங்களை பிரிக்கிறது, வாலிப பிள்ளைகளை கடுத்து நாசப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில் யார் நம்மை தப்புவிப்பார்? யார் நம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பார்? கர்த்தரை நம்பியிருக்கும் போது தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அவர் தப்புவித்து ரட்சிப்பார். நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கும் பொழுது அவருடைய வேதத்தை வாசிக்க முடியும், அவரை நோக்கி ஜெபிக்க முடியும். எல்லா காரியத்திலும் கர்த்தரையே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். கிருபை சூழ்ந்து கொள்ளும். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய், நம்முடைய நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையா இருக்கிறது? இன்றைக்கு உங்களுக்குரிய சூழ்நிலை என்ன? உங்களுடைய காரியம் என்ன? கர்த்தரிடத்தில் கேளுங்கள். உதவி செய்கிற கர்த்தர் அவர். யாரும், எந்த மனுஷரும் நமக்கு உதவி இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வையுங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய், நீர் எங்களை விடுவிக்கிறவராய், இக்கட்டுகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து, வேதனையிலிருந்து, ஆண்டவரே பாடுகளிலிருந்து, ஆண்டவரே துன்மார்க்கருடைய கையிலிருந்து நீர் எங்களை தப்பிவித்து எங்களை மீட்டெடுக்கிறவராய் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, அவருடைய வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையை மாற்றுவீராக. அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசித்து மனம் திரும்ப, வாலிப பிள்ளைகள் உம்மை ஏற்றுக்கொள்ள, முழு குடும்பமும் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் காணப்படுகிற எல்லா பாவத்தின் ஆளுகையிலிருந்து, துன்மார்க்க ஆளுகையிலிருந்து, ஆண்டவரே பிசாசுடைய, ஆண்டவரே அந்த ஒவ்வொரு
ஆண்டவரே போராட்டத்திலிருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிமிஷத்திலிருந்து எல்லா இக்கட்டுகள் நெருக்கங்களில் விடுவிப்பிறாக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பிறாக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாக. உடைய தேவைகளை ஆசீர்வதிப்பிறாக. உதவி செய்வீராக. இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பிறாக என்று ஜெபிக்கிறப்பா. வியாதியிலிருந்து விடுவிப்பிறாக. ஆண்டவரே போராட்டங்களிலிருந்து விடுவிப்பிறாக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு மாற்றம் வரட்டும். உண்மையை நம்பியிருக்கிற ஒரு மாற்றம், உண்மையை சார்ந்திருக்கிற மாற்றம், எல்லா விதத்திலும் வேத வார்த்தைகளை நம்பியிருக்கிற மாற்றம் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரை நம்பியிருப்போம். கர்த்தர் நம்மை விடுவிப்பார்.